ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம கடவுளை கும்பிடும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், விளக்கேற்றுவோம், ஊதுபத்தி ஏற்றுவோம், அப்புறம் சாம்பிராணி இதெல்லாமே கடவுளுக்கு என்னென்னலாம் காட்டுவோமோ அதெல்லாமே செய்வோம். கடைசியாக நம்ம தீபாரதனை காட்டுவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முழுசா கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம திருநீர் இதெல்லாம் பூசுவோம். அதுதான் முழுமை அடைஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அந்த தீபாதரனை காட்டும் போது சில நேரம் காத்துல பட்டு அணைஞ்சிருது அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. எனக்குமே நடந்திருக்கு நடுவில். அப்ப நான் நினைப்பேன், என்னடா இப்படி அணைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏத்திருக்கேன் மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு. ஆனா இப்ப கற்பூரம் ஏத்துறதே எதனால அப்படின்ற ஒரு விஷயம் முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, அது காத்துல பட்டு மறைஞ்சிரும், கடைசியா அணைஞ்சிரும். அது மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மாவும் இறைவனுடைய அருட்சோதியில கரைஞ்சு ஒன்றுபட வேணும் அப்படின்ற தத்துவத்தை தான் அந்த கற்பூரமே சொல்றாங்க. தீபாராதனை ஏத்தும் போது தீபம் அணைஞ்சிருச்சு அப்படின்னா அத அபசகனம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது நடந்தது அப்படின்னா அந்த கற்பூரத்தை மட்டும் ஏத்தாம வேற ஒரு கற்பூர துண்டுகளை நீங்க வச்சு தீபாராதனை காட்டுங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது மாதிரி தகவல் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் உறவுகளே.